வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸை பார்ப்போம். இது உங்களோட ஆங்கில திறனை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நீ என்னை மிகவும் காயப்படுத்தினாய். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம், எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, யூ ஹர்ட் மீ அ லாட். ஹர்ட் பண்ணுறதுனா காயப்படுத்துறது. நீ என்னை மிகவும் காயப்படுத்தினாய். இது எப்படி சொல்லலாம்னா, யூ ஹர்ட் மீ அ லாட். யூ ஹர்ட் மீ அ லாட். அ லாட்னா மிகவும். யூ ஹர்ட் மீ அ லாட்னா நீ என்னை மிகவும் காயப்படுத்தினாய். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஒரு சுயநல பெண். இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, யூ ஆர் அ செல்ஃபிஷ் கேர்ள். செல்ஃபிஷ்னா சுயநலமுடைய. நீ ஒரு சுயநல பெண். யூ ஆர் அ செல்ஃபிஷ் கேர்ள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். டாக் பண்ணுறதுன்னா பேசுகிறது. நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நாம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். இதை எப்படி சென்டென்ஸில் சொல்லலாம் இங்கிலீஷ்லன்னா, we need to watch this video. we need to watch this video அப்படின்னா நாம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். we need to watch this video. next sentence, எங்களிடம் ஆதாரம் உள்ளது. இது எப்படி சொல்லலாம்னா, we have proof. ப்ரூஃப்னா ஆதாரம். எங்களிடம் ஆதாரம் உள்ளதுன்னா we have proof. next sentence பார்ப்போம். காவல்துறைக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா, the police needed proof. the police needed proof. நீடோட பாஸ்ட் டென்ஸ் தான் needed. காவல்துறைக்கு ஆதாரம் தேவைப்பட்டது. police needed proof. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ ஒரு நல்ல பெண். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். இதில் ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இதை எப்படி பார்க்கலான்னா, நீ ஒரு நல்ல பெண். யூ ஆர் அ குட் கேர்ள். யூ ஆர் அ குட் கேர்ள். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறது பிளஸ் பண்ணுறதுன்னா ஆசீர்வதிக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, காட் ப்ளஸ் யூ. காட் ப்ளஸ் யூனா கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் ராமுவை பற்றி பொய் கூறினான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, he was lying about ராமு. he was lying about ராமு. லைன்னா LIE லை. அதோட அது LIE லைன்னா பொய் கூறுறது. இது ஒரு வேர்ப் LIEங்கிறது. அதோடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் லையிங். அதாவது லையோட ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான் லையிங். அவன் ராமுவை பற்றி பொய் கூறினா he was lying about ராமு. இது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதனால் வாஸுங்கிறத யூஸ் பண்ணுறோம். அவன் ராமுவை பற்றி பொய் கூறினான்னா he was lying about ராமு. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். ராமு என்னை காட்டி கொடுக்க மாட்டான். அதாவது காட்டி கொடுக்குறேன்னா என்ன, நம்பிக்கை துரோகம் செய்கிறது அந்த மாதிரி. ராமு என்னை காட்டி கொடுக்க மாட்டான். இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, ராமு கேனாட் பெட்ரே மீ. பெட்ரே பண்ணுறதுன்னா காட்டி கொடுக்குறது. ராமு கேனாட் பெட்ரே மீ. ராமு என்னை காட்டி கொடுக்க மாட்டான். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நாங்கள் சேர்ந்து படம் பார்ப்போம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, we will watch a movie together. டுகெதர்னா ஒன்றாக அல்லது சேர்ந்து. நாங்கள் சேர்ந்து படம் பார்ப்போம் அல்லது நாங்கள் ஒன்றாக படம் பார்ப்போம் அப்படின்னா we will watch a movie together. we will watch a movie together. அடுத்த சென்டென்ஸ், ஒன்றாக அல்லது சேர்ந்து காஃபி சாப்பிடுவோம். இதை எப்படி சொல்லலாம், இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், லெட்ஸ் ஹாவ் காஃபி டுகெதர். லெட்ஸ் ஹாவ் காஃபி டுகெதர் அப்படின்னா ஒன்றாக அல்லது சேர்ந்து காஃபி சாப்பிடுவோம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்னா, லெட்ஸ் ஹாவ் காஃபி டுகெதர். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். என்னுடைய அப்பா என்னை அழைத்தார். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை ஃபாதர் கால்டு மீ. கால் பண்ணுறதுன்னா அழைக்கிறது. என்னுடைய அப்பா என்னை அழைத்தார்னா மை ஃபாதர் கால்டு மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீ ஒரு துணிச்சலான பெண். இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னா,
யூ ஆர் அ பிரேவ் கேர்ள். யூ ஆர் அ பிரேவ் கேர்ள் அப்படின்னா நீ ஒரு துணிச்சலான பெண். பிரேவ்னா தைரியமான, துணிச்சலான. நீ ஒரு துணிச்சலான பெண் அப்படின்னா யூ ஆர் அ பிரேவ் கேர்ள். அடுத்த சென்டென்ஸ், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப், நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். சேஞ்ச் பண்ணுறதுனா மாற்றிக்கிறது. யூ ஷுட் சேஞ்ச் யுவர் செல்ஃப்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் புகார் கொடுக்க விரும்பவில்லை. இதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்னா? ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எ கம்ப்ளைண்ட். இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்னா புகார். கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன். இந்த இடத்துல கம்ப்ளைண்ட்னா புகார். நான் புகார் கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ கம்ப்ளைண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ கம்ப்ளைண்ட் அப்படின்னா நான் புகார் கொடுக்க விரும்பவில்லை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் மோதிரத்தை சமையல் அறையில் வைத்தாள். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, சி புட் ஹர் ரிங் இன் தி கிச்சன். புட்டுனா வைக்கிறது, புட் அப்படின்னா வை, அதோடைய பாஸ்ட் டென்ஸும் புட்டு தான். ஸோ அவள் மோதிரத்தை சமையல் அறையில் வைத்தாள். இது எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்னா, சி புட் ஹர் ரிங் இன் தி கிச்சன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. ஆல்வேஸ்னால் எப்போதும். நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன்னா ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ. ஹெல்ப் பண்ணுறதுனா உதவுறது. ஐ வில் ஆல்வேஸ் ஹெல்ப் யூ அப்படின்னா நான் எப்போதும் உங்களுக்கு உதவுவேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவனுக்கு என்ன நடக்கிறது. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, வாட்ஸ் ஹேப்பனிங் டு ஹிம். ஹேப்பன்னா நடக்கிறது, நேரிடுறது. அவனுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா வாட்ஸ் ஹேப்பனிங் டு ஹிம். வாட்ஸ் ஹேப்பனிங் டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு என்ன நடக்கிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அவளை பற்றி நினைக்கக்கூடாது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் ஹர். யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் ஹர். திங்க் பண்ணுறதுனா நினைக்கிறது. நீ அவளை பற்றி நினைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் திங்க் அபவுட் ஹர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் அவளை பற்றி நினைக்கிறாய். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஒய் ஆர் யூ திங்கிங் அபவுட் ஹர். நீ ஏன் அவளை பற்றி நினைக்கிறாய். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒய் ஆர் யூ திங்கிங் அபவுட் ஹர். ஒய் ஆர் யூ திங்கிங் அபவுட் ஹர். ஸோ இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.